இல்ல எனக்கு இது உண்மையிலே ஒரு மன வருத்தமான ஒரு விஷயமா தான் இதை நான் பாக்குறேன். நாட் ஓன்லி பார்லிமெண்ட், ஈவன் அசம்பிளிலையும் தான் இது நடக்குது. ஒவ்வொரு அசம்பிளியும் சரி, ஒரு பார்லிமெண்ட்டும் நடக்கிறது மக்களுடைய வரிப்பணத்துல, யாருடைய காசும் கிடையாது. மக்கள் செலுத்தும் வரி பணத்துல தான் இங்க தினம்தோறும் அசம்பிளி ஆகட்டும், பார்லிமெண்ட் ஆகட்டும், செஷன்ஸ் நடக்குது. ஆனால் அங்க மக்களுக்குரிய திட்டங்களையோ மக்களுக்கான விஷயங்களையோ பேசுவதற்கு பதில் ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி குற்றம் சொல்வதிலும், ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி தாக்கிக் கொள்வதிலும் வேஸ்டா டைம் தான் விரயமாகிக்கிட்டு இருக்கிறதே ஒழிய, மக்கள் வரி பணம் தான் வீணாகிறதே ஒழிய, இது நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்த வகையில பயனளிக்கிறது என்பதுதான் என் மனசுல தோன்ற ஒரு விஷயம். இன்னைக்கு பாஜகவினர் காங்கிரஸை தாக்குவதும், காங்கிரஸ்காரங்க பாஜகவை தாக்குவதும் இது ஆரோக்கியமான ஒரு அரசியலாக நான் பார்க்கல. பார்லிமெண்ட் அப்படிங்கிறது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு இடத்துல இன்னைக்கு கட்சிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி கொள்வது இது நல்ல ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. பார்லிமெண்ட்ல மக்களுக்கான செயல் திட்டங்களை பற்றி பேசுங்கள். இந்த நாட்டை வல்லரசாக்குவதற்கு என்ன இருக்கோ அதை செயல்படுத்தினால் தேமுதிக வரவேற்கும். அதேதான் இங்க அசம்பிளிலையும் நடக்குது. நம்ம தமிழ்நாடுலயும் இதுதான் நடக்குது. அதனால இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அதனால இனி வருங்காலங்களில் நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஈரோடு இடைத்தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தேதி அறிவிக்கட்டும், அப்போதுதான் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை நாம அறிவிக்க முடியும். தேதி அறிவித்த பிறகு இதற்கான பதிலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அரசியல் தட்பவெட்பம் இப்ப தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் மழை பெய்து தமிழ்நாடு இன்னைக்கு சேரும் சகதியுமா இருக்கிற மாதிரி தான் அரசியல் களமும் சேரும் சகதியுமாக இருக்கு. அதனால இங்க வேற ஒன்றும் இங்க சொல்வதற்கு இல்லை. தமிழ்நாடு முழுக்க மழை பாதித்த இடங்களுக்கு நான் நேரடியாக சென்று வந்திருக்கிறேன். தமிழகம் முழுவதும் பை ரோடு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சாலை அமைப்பு எப்படி இன்னைக்கு இருக்கு, கிராமங்கள் எப்படி இருக்கு. இன்னைக்கு சேரும் சகதியிலும் நமது விவசாயிகளும் மக்களும் எந்த அளவு கஷ்டப்படுறாங்க என்பது உங்களுக்கே தெரியும். அதனால இங்க இன்னும் போற்றுவதற்குரியோ தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நிச்சயமாக எப்படி மக்கள் சேரும் சகதியிலும் அவஸ்தப்படுறாங்களோ அதுதான் இன்னைக்கு தமிழகத்தின் நிலைப்பாடு என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது பார்ப்போம். இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. ஆளுநர் வருவதோ, இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ, அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போறதும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால பார்ப்போம் ஜனவரி 6 என்ன நடக்கிறது என்பதை. ஆனால் அசம்பிளி ஆகட்டும், பார்லிமெண்ட் ஆகட்டும், அது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பதிய வைக்கக்கூடிய இடமாக இருக்கணும்னு மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அது அவருடைய நம்பிக்கை, அவருடைய கனவு. எங்க கூட்டணி சார்பா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 234 தொகுதிகளையும் நாங்கள் அமைக்கும் கூட்டணி ஜெயிக்கும் என்பதை நான் எங்கள் உறுதியோட நான் தெரிவிக்கிறேன். சரிங்களா?